வணக்கம் நண்பர்களே, இது பிளென்ஸ்டெக் உங்களின் தமிழ் நண்பன். இந்த வீடியோவில் புதிதாக ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு அப்ளை செய்வது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே குடும்ப அட்டை இல்லாதவர்கள் அல்லது புதிதாக திருமணமானவர்கள் இந்த முறையை பயன்படுத்தி ஸ்மார்ட் கார்டு அப்ளை செஞ்சுக்கலாம். அதனை பற்றி முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை தொடங்குறதுக்கு முன்பு தான் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களிடம் ஏற்கனவே குடும்ப அட்டை அல்லது ஸ்மார்ட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்பவும் புதிதாக ஸ்மார்ட் கார்டு அப்ளை செய்யக்கூடாது. உங்களுக்கு அதுல ஏதாவது திருத்தங்கள் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க திருத்தங்கள் செய்து கொள்ளலாம். அதற்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், அந்த லிங்க். நீங்க அந்த லிங்க்ல போய் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். மேலும் புதிதாக திருமணமானவர்கள் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தங்களுடைய பெற்றோருடைய குடும்ப அட்டையிலிருந்து தங்களுடைய பெயரை நீக்கம் செய்த பிறகுதான் அப்ளை பண்ணணும். மேலும் நீங்க அப்ளை செய்யும் பொழுது குடும்ப தலைவருக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் சாஃப்ட் காப்பி அவசியம். நீங்க ஸ்டுடியோல போய் ஒரு போட்டோ சாஃப்ட் காப்பி போட்டோ வந்து உங்களுடைய பென்டிரைவ்ல காப்பி பண்ண தர சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோவை காப்பி பண்ணி தருவாங்க. அந்த போட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. மேலும் குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ப்ரூஃப் தேவை. அதற்கு வந்து நீங்க ஆதார் கார்டு அல்லது மற்ற ப்ரூஃபை நீங்க கொடுத்துக்கலாம். நான் அதை சொல்றேன். ஒருவேளை நீங்க ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். சாஃப்ட் காப்பியை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்க ஆதார் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட அப்லோட் பண்ணலாம். உங்களுடைய பிரவுசர்ல tnpds.gov.in அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கூட நீங்க டைரக்டா வெப்சைட்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு பொது விநியோக திட்டம் அப்படின்ற பேஜ் ஓபன் ஆயிருக்கும். கீழே பாத்தீங்கன்னா பயனுள்ள இணைப்புகள் அப்படின்னு இருக்கும். அதுல ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மார்ட் அட்டை விண்ணப்பம் அப்படின்ற பேஜ் ஓபன் ஆகும். அதுல புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட் அப்படின்னு இருக்கும். அதுல குடும்ப தலைவரின் பெயரை கொடுத்துக்கோங்க. பக்கத்துல மிஸ்டர், மிஸ்ஸஸ், மிஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்துட்டு குடும்ப தலைவருடைய பெயரை ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க. அடுத்தது குடும்ப தலைவரின் கணவர் அல்லது தகப்பனார் பெயரை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக அட்ரஸ், வீட்டு முகவரியை ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கோங்க. முதல்ல தெரு பெயர் டைப் பண்ணிக்கோங்க. இப்படி உங்களுடைய அட்ரஸ் என்ன வருதோ அது 3 லைன் இருக்கு, 3 லைன்லயும் ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சைடுல குடும்ப தலைவர் பெயர்னு தமிழ்ல இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல தமிழ் கீபோர்ட் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா டைப் பண்ணிக்கலாம். ஒருவேளை தமிழ் கீபோர்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா சைடுல எடிட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல தமிழ் கீபோர்டு ஆன்லைன் கீபோர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்க தமிழ் கீபோர்டு எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏற்கனவே தமிழ் கீபோர்டு கம்ப்யூட்டர்ல இருக்கு, ஸோ அதை நான் யூஸ் பண்ணி நான் டைப் பண்றேன். நீங்க ஆங்கிலத்தில் என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே இந்த பக்கம் டைப் பண்ணுங்க. நான் இப்போ குடும்ப தலைவர் பெயரை தமிழ்ல டைப் பண்ணிருக்கிறேன். அடுத்தது குடும்ப தலைவரின் தந்தை பெயரை டைப் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வீட்டு முகவரியா ஆங்கிலத்தில் இருக்கிறத நான் அப்படியே இங்க தமிழ்ல டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க தமிழ்ல டைப் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா மாவட்டம் இருக்கும். உங்களுடைய முகவரியில் நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தாலுகா அல்லது வட்டம், உங்களுடைய தாலுகா அல்லது வட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கிராமம் என்னவோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்ததாக பின்கோட் அஞ்சல் குறியீடை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய கைபேசி எண்ணை இதுல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த கைபேசி எண் தான் உங்களுக்கு ரேஷன் அட்டை சம்பந்தமான எல்லா விவரங்களுக்கும் இந்த கைபேசி எண் தான் உபயோகப்படுத்தப்படும். அடுத்தது உங்கள்கிட்ட லேண்ட்லைன் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா, தரைவழி தொலைபேசி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த தொலைபேசி எண் இதுல கொடுத்துக்கலாம். கீழே வந்து மின்னஞ்சல் முகவரி கேட்டிருப்பாங்க, உங்களுடைய மெயில் ஐடியா எடுத்து கொடுத்துக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் அப்படின்னு இருக்கும்.
குடும்ப தலைவரின் விவரங்களை ஃபர்ஸ்ட் சேர்க்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சைடில் உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் இது வரும். இப்போ பிறந்த தேதி வராது, அதில் நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் பிறந்த தேதியை. குடும்ப உறுப்பினர்களில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடும்ப தலைவரை சேர்க்கிறோம், அதனால குடும்ப தலைவரோட பிறந்த தேதி கொடுத்துக்கோங்க. அடுத்து பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்தது நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உறவு முறை குடும்ப தலைவர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது தொழில், நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மாத வருமானம் ரூபாயில் எவ்வளவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய வாக்காளர் அட்டை எண், கண்டிப்பா வாக்காளர் அட்டை எண் கொடுங்க. அடுத்ததாக உங்களுடைய ஆதார் எண். 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் எண் அவசியம் இல்லை, ஆனா 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஆதார் எண்ணை நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃபுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து கீழே கொடுத்துக்கோங்க. அதில் நிறைய டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஆதார் அட்டை, திருமண சான்றிதழ், இபி, அந்த கனெக்ஷன், அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதை சூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே உறுப்பினர் விவரம் சேமியை கிளிக் பண்ணி நீங்கள் குடும்ப தலைவருக்கான விவரங்களை சேமிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மற்ற உறுப்பினர்களை எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுப்பினர் சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் அதுக்கு மேலே வரும். குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள்ல அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களாக சேர்த்துக்கலாம். அவங்களுக்கு ப்ரூஃப் அப்லோட் பண்ணி அவங்கள சேவ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது அட்டை தெரிவுன்னு இருக்கும். உங்களுக்கு என்ன ரேஷன் கார்டு வேணுமோ அந்த அட்டையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ நான் சர்க்கரை அட்டைன்னு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அரிசி அட்டைனா அரிசி அட்டை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்தது குடியிருப்பு சான்று கொடுக்கணும். அதில் ஏதாவது ஒரு குடியிருப்பு சான்றின் ஆவணத்தை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி. ஒருவேளை உங்களுடைய ஆதார் அட்டையில் நீங்கள் ஏற்கனவே குடும்ப தலைவர் கொடுத்திருந்த ஆதார் அட்டையின் விலாசத்தில் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குடியிருப்பு சான்றிதழ் கொடுத்துக்கலாம். அடுத்தது எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள். எரிவாயு இணைப்பு, அதாவது கேஸ் கனெக்ஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இணைப்பு பதிவு செய்த நபரின் பெயர் அப்படின்னு இருக்கும், அதில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் வருவாங்க. அதில் எந்த உறுப்பினரோட பெயரில் வந்து இணைப்பு இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எண்ணெய் நிறுவனம், அது என்ன உங்களுடைய கம்பெனி என்ன எண்ணெய் நிறுவனமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கன்சியூமர் நம்பர், எரிவாயு நிறுவனத்தின் பெயர் அண்ட் சிலிண்டரின் எண்ணிக்கை, உங்கள்கிட்ட எத்தனை சிலிண்டர் இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு கேஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் இணைப்பு 2 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே வந்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவர் புகைப்படம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் பதிவேற்றம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் குடும்ப தலைவரின் புகைப்படத்தை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அல்லது சாஃப்ட் காப்பி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிடிப்பு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் கேமரா ஓப்பன் ஆகும். நீங்கள் வெப் கேமரா யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் கொடுத்துருக்க விவரங்கள் எல்லாம் சரிதானா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே உறுதிப்படுத்தல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுக்கான விண்ணப்பம் ஏற்கப்பட்டு உங்களுக்கு ஒரு எண் கொடுக்கப்படும். அதை வச்சு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் tnpds.gov.in அப்படின்னு ஃபர்ஸ்ட் போனோம் இல்லையா, அதே வெப்சைட்டுக்கு திரும்ப போனீங்க அப்படின்னா பயனுள்ள இணைப்புகள் அப்படின்னு சைடில் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே புதிய அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு குறிப்பு எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த குறிப்பு எண்ணை அதில் இன்க்ளூட் பண்ணி இன்சர்ட் பண்ணி நீங்கள் பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அரசு உதவி மையம் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.